கொடியேறுங்க மக்களுக்கு தெரியுங்க தலைவருடைய முகம் தெரியும். கொடிய கொடிய கொஞ்சம் கீழே இருக்க கருவேப்புங்க அந்த மாலைக்கு பக்கத்தில் இருக்கிற கொடிய கீழே ஜனங்களுக்கு தலைவருடைய முகத்தை தெரியல. கொடிய கொஞ்சம் கீழே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் வண்டி இறக்காத பல்லாது பல்லாது உதயசூரியனை ஆதரித்து அமைச்சர் எம்ஆர்கே அவர்கள் ஒரு நிமிடம் பேசுவார். அவரு பேச மாட்டாரு. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு வெற்றி வேட்பாளர் அணி சிவாவர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பரியாயத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற தலைவர் உங்களுடைய தலைவர் அவர் உரையாற்ற அழைக்கின்றார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பாண்டிச்சேரி எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் அவர்களே, புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களே, கடலூர் மேயர் சுந்தரி ராஜா அவர்களே, மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு திருமண நாள் காணும் புஷ்பராஜ் அவர்களே, பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர்
கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர்கள் ஜே குணாகர் அவர்களே, மாவட்ட செயலாளர் திலீப் அவர்களே, வீர பொன்னிவளர் அவர்களே, ஷீலா தேவி சேரன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், கிட்டு, கே சந்தர், திருவேந்தன், கார்த்திக், அர்ஜுனன், ராஜேஷ், அசோக் குமார், சுதாகர், சுப்பிரமணி, ஆர் சரவணன், சுபாஷ், ஸ்ரீதர், சுந்தர், சந்தோஷ், வேலன், இன்னொரு சுந்தர், தட்சிணாமூர்த்தி, செல்வம், நாகராஜ், அஞ்சா குமார், வேலு, பிரபு ஆகிய தம்பிகள். கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களே, மற்றும் சேரன் அவர்களே, ஐயா கரிகாலன் அவர்களே, தமிழ் மொழி சங்கீதா அரசி, ரவித்துறை ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்களே, குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில் இருந்து வருகை வந்திருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மீண்டும் இரண்டாவது கும்பாபிஷேகத்தை போது நடைபெற்று கும்பாபிஷேகத்திற்கு வந்து உங்கள் அன்பை நான் கண்டு வியந்தேன். அவர்களுடைய வாய்ப்பை எனக்கு தந்தீர்கள். 1 கோடி ரூபாய் செலவு செய்து கோவிலை கட்டி அந்த கோவிலின் உச்சியிலே ஏறி கலசத்திலே தண்ணீரை ஊற்றி அந்த வாய்ப்பை எனக்கு தண்ணீரை ஊற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கி வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரைத்தார்கள். அதே போல மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் பெருந்திரளாக கூடியிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பெருந்திரளாக இந்த திறன் கூடியிருக்கிறது. பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேமூரிலே மக்களை சந்தித்து வாக்கு கேட்டோம். அடுத்து வளத்தூரிலே பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளை, பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்டோம். அவற்றையெல்லாம் முடித்துக் கொண்டு இங்கே வருவதற்கு ஒரு நேரம் கடந்து விட்டது. பல மணி நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நீண்ட நேரம் உங்களை காத்திருக்க வைக்க நான் விரும்பவில்லை. இந்த பகுதியிலே பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய அந்த எம்ஆர்கே அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் நாளறிந்த ஒரு அமைச்சர், ஆற்றல் மிகு செயல் வீரர். சிதம்பரம் தொகுதியிலே நான் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, போன முறை நீ 3000 ஓட்டுதான் ஜெயிக்க முடியுது, இந்த முறை நீ ஏன் அங்க நிக்கணும், விழுப்புரத்தில் நில்லுங்க, ரவிக்குமார் என்ன சிதம்பரத்துக்கு போகட்டும், என்ன திருவள்ளூருக்கு போகட்டும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவருடைய அண்ணன் எம்ஆர்கே சொன்னார், வேண்டாம் நீங்க வாங்க, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம்
வரும்போது பயப்பட வேண்டாம் என்று சொன்னவர் நம்முடைய அண்ணன் எம்ஆர்கே அவர் சொல்லி அடிக்கக்கூடியவர். அவர் லட்சக்குறி தப்பாது. 1 லட்சம் ஓட்டு இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை வாங்கி காட்டோம்னா ஓட்டு எண்ணி பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே கடலூர் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம். அவர் ஏதாவது ஒரு கோயிலில் உட்கார்ந்து குறி சொன்னார்னா நிறைய அப்படி குறி சொல்ற அவசியம் இல்லை. யாருமே நம்பல. திருமாவளவன் மறுபடியும் சிதம்பரத்துக்கு போறாரு. போன முறையே 3000 ஓட்டு தான். இந்த முறை ஜெயிக்கிறது கஷ்டம். பத்திரிகைகள் எழுதினார்கள், டிவியில விவாதத்தில் சொன்னார்கள். பல பேர் தனியா சந்திச்சு ஏன் நீங்க ரிஸ்க் எடுத்துறீங்க, திருவள்ளூர்ல நில்லுங்க, விழுப்புரத்துல நில்லுங்க. ஏன் ரவிக்குமாரே தோழர் வந்து இடத்துல சொன்னார், தோழர் நீங்க சேஃபா இருக்கணும், நீங்க கட்டாயமா விழுப்புரத்துல நில்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தொகுதி உறுதியான பிறகு அப்படி சொன்னார். நான் சொன்னேன், அண்ணன் எம்ஆர்கே சொல்லிட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நம்பி நம்ம ஆத்திரையும் இறங்கலாம், அவர் கட்டாயமாக சொந்த சொல்லை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு நான் சிதம்பரம் போனேன். அவர் சொன்னதை போல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார். 2009 நாம் வெற்றி பெற்றோம். அதே சிதம்பரம் தொகுதியில் அன்றைக்கும் நமக்காக வாக்கு சேகரித்தவர் பட்டியல் செல்வார்கள். 2019 வெற்றி பெற்றோம். அதே சிதம்பரம் தொகுதியில 3000 ஓட்டு தான் இருந்தாலும் கூட அவருடைய சொந்த தொகுதி காட்டுமன்னார்குடி தொகுதி தான் மற்ற 5 தொகுதிகளையும் ஈடு செய்தது. 5 தொகுதிகள் நமக்கு மைனஸ். ஒரே ஒரு தொகுதி காட்டுமன்னார்குடி அவருக்கு சொந்த தொகுதி, நமக்கு சொந்த தொகுதி, அவருடைய தாய்மடி. அடிக்கடி சொல்லுவாங்க, காட்டுமன்னார்குடி தொகுதி, சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் தாய்மடி என்று சொல்லுவாங்க. ஏன் தாய்மடி சொல்லணும்னா, குழந்தை தாய்மொழியில தான் பயம் இல்லாம தூங்கும், அச்சம் இல்லாம தூங்கும், பாதுகாப்பு உணர்வோடு தூங்கும். வேற யாரு கைக்கு போனாலும் குழந்தை உடனே கத்த ஆரம்பிக்கும். தாய்மொழியில கிடக்கிற போது அதுக்கு உலகமே தன் கையில இருக்கிற மாதிரி குழந்தைக்கு பயம் வராது. அதுபோல சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் தாய்மொழி. 3 முறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு முறை முதல் முறை மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றோம். அதுவும் அப்போ பழைய சிதம்பரம் தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதி. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற மங்களூர் தொகுதி. 2006 முதல்ல 2 பேர் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம். அதுவும் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தொகுதி உட்பட்ட காட்டுமன்னார்குடி தொகுதியும் அதே மங்களூர் தொகுதியும் தான். 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு 2009 வெற்றி பெற்றது சிதம்பரம், 2019 வெற்றி பெற்றது சிதம்பரம், 2021 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். அது முதல் தொகுதி, பெரிய வெற்றியை தந்த தொகுதி காட்டுமன்னார்குடி தொகுதி. நம்முடைய செல்வன் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லோருடைய கவனத்தில் இருந்தார். காட்டுமன்னார்குடி தொகுதி இதுல ரொம்ப முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டியது, 2001 நாம் வெற்றி பெற்ற போது திமுக ஆதரவில் தான் வெற்றி பெற்றோம். 2009 விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் 4வது தொகுதியில் வெற்றி பெற்றது திமுக. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்தால் விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகளோடு இணைந்த காரணத்தினால்தான் வெற்றி பெற்றோம். 2019 வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி வைத்துதான் அந்த ஆதரவில் நாம் வெற்றி பெற்றோம். 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் காட்டுமன்னார்குடி, செய்யூர், திருப்பூர், நாகப்பட்டினம் என்ற 4 தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் பெற்றோம். தோழர்களே, 2024 இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற மாநில கட்சியாக திமுக, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற கட்சி மாநில கட்சி. பலருக்கு அங்கீகாரத்தை இழந்து இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் 50 வளர்ந்தாலும் அழுத்தம் நிறுத்தமாக வளர்கிற
இப்படி நம்முடைய அரசியல் வரலாற்றில் அடுத்தடுத்து நாம் சந்தித்த அத்தனை வெற்றிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நமக்கு இருந்திருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்களின் வாழ்த்துக்கள் நமக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தலைமை ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்கள் நமக்கு உண்டு. அவருடைய கட்டளை ஏற்றுதான் சிதம்பரம் பிரச்சாரத்தில் வந்தபோது முதலமைச்சர் பேசினார், தளபதி பேசினார். அவருக்கு தெரியும் கலைஞருக்கு நமக்கு எப்படி நட்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. நாங்க போன கலைஞர் எவ்வளவு நேரம் என்ற மனதிலிருந்து பேசுவார். இதெல்லாம் தளபதி கூடவே இருந்து கவனித்தவர். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சிதம்பரத்தில் லட்சக்கணக்கானோர் அமர்ந்திருந்த அந்த அரங்கில் லட்சக்கணக்கானோர் கவனித்த சமூக ஊடகங்களின் வாயிலாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்த அந்த சூழலில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், ஒரு சிறுத்தை வெற்றி பெறுவதற்காக 2 சிங்கங்களை இறக்கி விட்டிருக்கிறார். திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெற்றி பெறுவதற்காக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்கிற சிங்கத்தையும் சிவசங்கர் என்கிற சிங்கத்தையும் நான் களமிறக்கி விட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி 2 பேர் அன்றைக்கு பணியாற்றியதன் விளைவாகத்தான் தோழர்களே நான் நாடாளுமன்றத்தில் போய் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியம் திருமாவளவன் என்ற நான் உறுதிமொழியேற்க முடிந்தது. அகில இந்திய அளவில் 28 கட்சிகள் இடம்பெற்ற இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியில் அந்த உரிமையோடுதான், அந்த நன்றி உணர்வோடுதான் இந்த இடைத்தேர்தலில் அதன் புகழேந்தி மறைவுக்கு பிறகு இன்றைக்கு அந்நியூர் சிவா வேட்பாளராக போட்டிருக்கிறார். அவர் திமுகவின் வேட்பாளர் என்பதை விட சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், சிறுத்தைகளின் வேட்பாளர் என்று சொல்வதற்காக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே சிவா வெற்றி பெற்றார் என்று நாளைக்கு செய்தி வரும். ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு, ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. விக்கிரவாண்டி தொகுதியிலே திமுக வேட்பாளராக போட்டியிட்ட அந்நியூர் சிவா 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்று செய்திருக்கிறார். பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பில் மகத்தானது என்ற அண்ணன் போய் சொல்லுவார் முதலமைச்சர், சிறுத்தைகளின் உழைப்பு மகத்தானது, சிறுத்தைகளின் வாழ்க்கை மகத்தானது, சிறுத்தைகளால் நாம் வெற்றி பெற்றோம். அந்த பதிவு, வரலாற்று பதிவு தேவை. அதற்காகத்தான் எங்களை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்று வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கிற நட்புறவு என்பது வெறும் தேர்தல் உறவு அல்ல. பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள், சமூக விரோத சக்திகள் தமிழ்நாட்டிலே காலொன்ற முடியாமல் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ள கூட்டணி தான் முக்கியமான காரணம். 2009 பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே கலைஞரிடத்தில் கேட்டார்கள், திருமாவளவனை வெளியேற்றும்படி பலரும் சொல்லுகிறார்களே, அவர் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டார்கள். கலைஞர் சொன்னார், தம்பி திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான உறவு வெறும் ஓட்டுக்கானதல்ல, கொள்கைக்கானது, சமூக நீதிக்கானது, சமத்துவத்திற்கானது, பொது உடைமை அரசியலுக்கானது. அவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியார், அம்பேத்கர் கொள்கைகளை தாங்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்னார். எனக்கு தெரிந்து அவரோடு எத்தனையோ கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கின்றன. ஆனால் ஒரு கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒரு கட்சி கலைஞர் அவர்களால் பாராட்ட பெற்றது. 2 கட்சிகளுக்கு இடையிலான உறவு கொள்கை உறவு என்ற பாராட்டை பெற்றது என்றால் அந்த பாராட்டுக்குரிய கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்றைக்கு பாஜக உள்ளிட்ட சக்திவார்கள் தமிழ்நாட்டை கண்டு அச்சப்படுகிறார்கள் என்றால் அதற்கு முதன்மையான
காரணம் ஒன்று திமுக, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர்களால் இங்கே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறார். ஆகவே அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த உறவு வலுப்பெறுவதற்கு, தொடர்வதற்கு, நீடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தேர்தல். உங்கள் வாக்குகளை விலைபேசி வாங்கிவிடலாம் என்று நினைத்த காலம் அந்த காலம். இதை ஒருபோது ஒரு ஓட்டுக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும், எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுக்கிறபடியாக வாக்களிப்பு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது, வலுப்பெற்று இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் களத்தில் அனைவரும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படி வளர்ந்திருக்கிற நிலையில் நாம் இந்த தேர்தலை கொள்கை பூர்வமாக திமுக வேட்பாளரை ஆதரிக்கிறோம். திமுக வெற்றி பெற்றால் அது சிறுத்தைகளின் வெற்றி. ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை ஒரு வாக்கு கூட சிக்கக்கூடாது, சிதறக்கூடாது. நாளைக்கு பெட்டியை இவிஎம் பாக்ஸ் எடுத்து எண்ணுகிற போது துறவியில் இருக்கிற 2000 வாக்குகள் இந்த பகுதியில் இருக்கிற அவ்வளவு வாக்குகள் உதயசூரியனில் கொண்டிருக்கிறது என்கிற பல கிராமங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள், பல ஒன்றியங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த வாக்குகள் அனைத்தும் சூரியனில் விழுந்தன என்கிற பதிவு உருவாக வேண்டும். 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இந்த தொகுதியில் நம்முடைய சின்னம் இல்லை. தப்பித்தவரை மாற்றி போட்டு விடாதீர்கள். நம்மளை ஏற்பதற்காக திட்டமிட்டு அப்படி செய்திருக்கிறார்கள். யாராவது இங்க அந்த சின்னத்தை பார்த்துட்டு நம்ம சின்னம் நினைச்சு போடுங்க. இங்க நம்முடைய சின்னம் எது? சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் எது? சமூக நீதிக்கான சின்னம் எது? சமத்துவத்திற்கான சின்னம் எது? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான சின்னம் எது? விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சிவா என்கிற வகையில ஒரு வரலாற்று பதிவை நீங்கள் உருவாக்க வேண்டும் என கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மலவாளன், அரங்கத்தமிழ் ஆகியோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். இந்த நோய் நாட்கள்லாம் விடுதலை உள்ளன. வேறு நேரத்தில் கவனமாக Ay,
பட்டை கருவியே கமலானது